எல்லாருக்கும் வணக்கம். சைக்காலஜியில் மரபு நிலை தான் மனிதனை உருவாக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார். அது யார் அப்படின்னா H.H. கட்டாட் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் எடுத்துகிட்ட ஃபேமிலி, அவரோட பேர் என்ன அப்படின்னா காளிகாக். இது நம்ம ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காளிகாக்குக்கு ஒரு கா, கட்டாடுக்கு ஒரு கா. ஸோ காக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சோம்னா ஞாபகம் வந்துடும். இந்த காளிகாக் யார் அப்படின்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஒரு இராணுவ வீரர். இவரை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. இவருக்கு 2 ஒய்ஃபு. ஒரு ஒய்ஃப் மன வளர்ச்சி குன்றியவங்க, இன்னொரு ஒய்ஃப் சராசரி மனைவி. இதில் பார்த்தாங்கன்னா அந்த மன வளர்ச்சி குன்றிய மனைவியோட வழியாக வருவாங்கள்ல, அவங்களில் 480 பேர் இவர் ஆராய்ச்சி எடுத்து பார்த்ததில் அதில் 46 பேருக்கு மட்டும் சராசரி அறிவு இருக்கும். அதாவது ஒரு 10% மட்டும். மற்றவங்க எல்லாருமே குற்றவாளிகளாக இருப்பாங்க அல்லது மன வளர்ச்சி குன்றியவளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அவரோட அந்த இன்னொரு மனைவி மன வளர்ச்சி குன்றியவங்க. அந்த வம்சத்தில் வந்தவங்க எல்லாருமே குற்றவாளிகள், மன வளர்ச்சி தான் நிறைய பேர் இருந்தாங்க. 10% மட்டும் தான் சராசரி. அதே மாதிரி சராசரி மனைவியோட வழித்தோன்றலில் வந்தவங்களில் கிட்டத்தட்ட 49%, அதாவது பாதி, கிட்டத்தட்ட பாதிக்கு சராசரி அறிவுடையவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார். அதில் மரபு நிலை தான் மனிதனை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த கட்டாட் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ.